உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி, அதாவது தாமதமாக கிடைச்ச நீதி, தாமதமாக கிடைக்காம இருக்கிற நீதி உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் வந்திருக்காருன்னா சமநிலை தேவதை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, கும்பராசி நேயர்களுக்கு வம்புகளுக்கு பிரச்சனை இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு, இல்லை அதாவது முதல் கோப்பையை கொடுக்குது, அந்த முதல் கோப்பையை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குது. அதனால கண்டிப்பாக எல்லா வகையிலையும் இந்த சாத்தான் நம்ம எதை சொல்வோம், ஐயோ பெரிய பயப்படக்கூடிய அவசியமே கிடையாது, நம்மளுடைய மனநிலையை எடுத்து சொல்லுது. அதாவது நம்ம சும்மா நல்ல மனநிலையில் இருப்போம், ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காது. இதில் பார்த்தீங்களா, காதில் வந்து உங்களுக்கு 3 வால் வச்சு சொருவிருக்காங்க. நல்ல வேளை இது உங்களுக்கு நேராக வரல, தலைகீழாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் காதல் தோல்வி ஏற்பட்டுருச்சு. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது, அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு
இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குறாரு, எதில் வந்து கவனமாக இருக்கணும், எது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி, அதாவது தாமதமாக கிடைச்ச நீதி, தாமதமாக கிடைக்காம இருக்கிற நீதி உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் வந்திருக்காருன்னா சமநிலை தேவதை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, கும்பராசி நேயர்களுக்கு வம்புகளுக்கு பிரச்சனை இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு, இல்லைனா யாராவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை திருடிட்டாங்க, இல்லைனா உங்களுடைய நகையை திருடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி, இல்லைனா ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டையாக இருக்குது, சச்சரவு என்னன்னாலும் சரி, ஒரு பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் போயாச்சு, அந்த இடத்துல உங்களுக்கு நீதி கிடைக்காமல் உங்கள் மேலே தவற சுமத்தப்பட்ட குற்றம் இனி உங்களுக்கு சமநிலையான ஒரு நீதியை கொடுக்க போகுது. உங்கள் பக்கம் நியாயம் உங்களுக்கு புரிந்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் ஏற்படுத்த போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்துச்சு. நான் வந்து உசுர் மட்டும்தான்ப்பா இருக்குது, ஏதோ சரி உசுர் மட்டும் போயிடுச்சு, ஒரு உடம்பு மட்டும்தான் இருக்குது, ஏதோ நான் வீட்டுக்காக உழைச்சிக்கிருக்கேன், மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிருக்கேன், அதுக்காக மட்டும்தான் உடம்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் உசுர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுற கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சமநிலைத்தன்மையான ஒரு மாதம். இல்லைப்பா நம்மளால் முடியும், நம்மளாலையும் நம்ம என்றைக்குமேவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்காது, நம்ம எப்பவுமே நெகட்டிவாக தான் இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஜூலை மாதம், இல்லை உங்களுக்கு இனி வரும் காலம் ஒரு பாசிட்டிவான காலமாக இருக்க போகுது, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாதமாக இருக்க போகுதுங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த சமநிலை தேவதை வந்திருக்காங்க. உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். உங்கள் மேலே சுமற்றப்பட்ட குற்றம், உங்கள் வேலையில் உங்கள் மேலே சுமற்றப்பட்ட குற்றமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்கில் வேலை பார்க்குறீங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அரசாங்க வேலையெல்லாம் பார்க்குறீங்க, முக்கியமான டாக்குமெண்ட் உங்கள் பக்கம் கொடுத்துருந்தது ஆனால் வேறு யாரோ எடுத்து வச்சுட்டு உங்கள் மேலே பழி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயங்களுக்கு எல்லாத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நீதி கிடைக்க போகுது. தொழிலில் உங்களுக்கு பார்ட்னராக நீங்கள் சேர்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் செட் ஆகாது. ஆனால் பார்ட்னராக சேர்த்துருக்கிற பட்சத்தில் அந்த பார்ட்னர் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய உழைப்பாக இருக்கும், ஆனால் வருமானத்தை அவங்க ரெட்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு இஷ்யூ, அதற்கு ஒரு தெளிவான ஒரு பர்சனை வச்சு அதற்கு உண்டான நீதியை வாங்கி உங்களுடைய ஷேரிங்கை நீங்கள் வாங்கி வெளியில் வந்துடுவீங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை சுற்றி எப்பயும் ஒரு பாசிட்டிவாக நடக்குதுன்னு சொல்லி அதை முதல் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு பாருங்கள். அதாவது முதல் கோப்பையை கொடுக்குது, அந்த முதல் கோப்பையை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லா வகையிலையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. தொழில் வேலையில் எல்லாத்துலேயும் சரி, படிப்புன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்குது. இதில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போகுதும். அதுவும் வெளிநாடு போகிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டு மூலமாக வருமானம், நான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கேன், இல்லை நான் வெளிநாட்டில் உள்ள கடைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன், தொழில் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் வரலை அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு அதற்கு உண்டான வருமானமோ அதற்கு உண்டான வேலை வாய்ப்போ நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அதற்கு உண்டான ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, ஓகே, எல்லாமே நல்லா இருக்குன்னா நம்ம எதில் கவனமாக இருக்கணும்? இந்த வந்துட்டார் பார்த்தீங்களா, சாத்தான் வந்திருக்காங்க. இந்த சாத்தான் நம்ம எதை சொல்வோம், ஐயோ பெரிய பயப்படக்கூடிய அவசியமே கிடையாது, நம்மளுடைய மனநிலையை எடுத்து சொல்லுது. அதாவது நம்ம சும்மா நல்ல மனநிலையில் இருப்போம், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சாத்தா மாதிரி காதுக்குள்ளே வேதம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீ எடுத்த முடிவு தப்பு, நம்ம தெளிவான முடிவு எடுத்திருந்தாலும் நம்மளை மனக்குழப்பத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு நிறைய விஷயங்களை நிறைய பேர் செய்வாங்க. கண்டிப்பாக கும்பராசினியர்கள் நிறைய பேர் அதில் விழுந்து போயிருப்பீங்க. நான் விழுந்துட்டேன், என்னால் எந்திக்கவே முடியல, எனக்கெல்லாம் அவங்க பேச்சை கேட்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேரோட பேச்சை கேட்டு நிறைய வெக்ஸாகி போயிருப்பீங்க. இந்த காலகட்டம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஒரே ஒரு விஷயந்தான், யாராவது ஒருத்தவங்க உங்களை தவறான வழிக்கு உட்படுத்துகிறாங்க, உங்கள் நண்பர்களாக இருக்காங்க, அவங்க உங்களை தவறான வழிக்கு உட்படுத்துகிறாங்க, தவறான தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துகிறாங்க, போதை பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துகிறாங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், தியானம் பண்ணுங்கள், அவங்களோட சேராமல் வெளியில் வருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காது. இதில் பார்த்தீங்களா, காதில் வந்து உங்களுக்கு 3 வால் வச்சு சொருவிருக்காங்க. நல்ல வேளை இது உங்களுக்கு நேராக வரல, தலைகீழாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் காதல் தோல்வி ஏற்பட்டுருச்சு. காதல் தோல்வியில் நான் வெக்ஸ் ஆகிட்டேன், இல்லைன்னா ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு புது உறவாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு காதல் வந்து கிடைக்க போகுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுத்தி தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பிரபஞ்சத்தில் உட்காந்து பேசுங்க. நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 8885, அதாவது 8885 அப்படிங்கிற நம்பரை கிரே கலர் பேனா மூலமாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அனைத்து வகையான நற்பலன்களையும் நல்ல ஆற்றலையும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.